ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல், அனைத்தும் நலமே. இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஓரத்துல எல்லாம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அங்கங்கே ரெண்டாக வந்து ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து ஒரு முந்திரி வச்சுருக்கேன். அதுக்கு உள்ள ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழம் 5 வச்சுருக்கேன், அதாவது 5 சொலை வச்சுருக்கேன். நடுவில் வந்து ஒரு கிவி ஸ்லைஸ் வச்சுருக்கேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் மாம்பழம் வச்சுருக்கேன் நான். ஏன்னா இன்றைக்கி நிறைய இது எல்லாம் ஸ்வீட்டாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி காஃபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ஃப்ரை பண்ணி செய்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. see you, பெஸ்ட் விஷஸ், பை. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவே. பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருப்பேன். நம்மக்கிட்ட கிடைச்ச ஹார்வெஸ்ட் ஆன பொருள்களை வச்சே வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். பப்பாளி வந்து நான் ஏற்கனவே பறித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த 2-3 நாளைக்கு முதல்ல. ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் நான் எடுத்து வச்சுட்டேன் பப்பாளி. அதுக்கப்புறம் இதுவும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்த தக்காளி தான், நேற்று எடுத்து வச்சுருந்தது. ஸோ அதையும் வந்து நான் இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட் இந்த வெங்காயப்பூ. இந்த வெங்காயப்பூ வந்து இன்றைக்கி வந்து இந்த பூ மட்டும் அப்படியே, இந்த ஹெட்டு மட்டும் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஹெட்டு மட்டும் ஒரு 5-6 நான் எடுத்து வச்சிட்டேன், அப்படியே சாப்பிட்டுக்கலாம் பச்சை அப்படின்னுட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து இது பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை தான், ஃபயர்லெஸ் குக்கிங்கில் வர மாதிரி தான். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சின்ன நெல்லிக்காய். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களாங்கப்பா, இந்த நம்ம சின்ன நெல்லிக்காய் வந்து இனிக்கும். அதனால் வந்து இது அப்படியே வாயில் போட்டுட்டு நம்ம பெரிய ஆம்லாய் எப்படி சப்பி சாப்பிடுவோம் அந்த மாதிரி வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி இது ஜூஸ் போட டைம் இல்லை, அதனால் வந்து இது சும்மா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த பழமும் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டில் கிடச்சது தாங்க. அதாவது இது பாதாம் பழம், நம்ம நாட்டு பாதாமுடைய பழம். இதை வந்து நம்ம நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம கழுவி வச்சுட்டோம். இந்த பிளாக்காக இருக்கிறத கூட நம்ம கத்தி வச்சு சுரண்டி வீசிடலாம். மீதி இந்த ஃப்ளெஷ் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இனிக்கும், கொஞ்சம் துவர்ப்பும் அடித்த மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகியிருக்கேன் நான். அதனால் அது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து லெமன் ஜூஸ் தாங்க. ஏன்னா இன்றைக்கி வேறு மற்றதெல்லாம் போடுறதுக்கு வந்து நமக்கு அவ்வளோக்கா கிடைக்கல, எதுவுமே பொருள்கள் கிடைக்கல அப்படிங்கிறத விட இன்றைக்கி வந்து நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங்கில் இருக்கணும். இந்த லெமனுடைய இது அப்படியே முதக்குது பார்த்திங்களா, ஃபயர்லெஸ் குக்கிங்கில் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி எதுவுமே ஹீட் பண்ணாமல் அப்படியே எல்லாமே பச்சையாக எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி ராவா பச்சையாக சாப்பிட்றதுக்கு என்னென்ன பொருள்களை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம ஃபுட் சிஸ்டத்தில் அதையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்னிங் ஃபுட்டு வந்து என்னோடது வந்து ரா ஃபுட்டாக தான் போயிட்டுருக்கு. தேங்காய் மட்டும்தான் இந்த 1 மந்த்தாகவே நான் இன்க்ளூட் பண்ணிக்காமல் இருக்கேன். ஏன்னா தோட்டத்துக்கு போகிறக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா ஃப்ரெஷ்ஷு தேங்காய் வேணும் இல்லைங்களா, அதுக்காக கிடைச்சதுக்கப்புறமா அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி வந்து நீங்கள் எனக்கு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது கரெக்ஷன் நான் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதை பண்ணிக்கலாம். see you, பெஸ்ட் விஷஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னுடைய காலை உணவுங்கப்பா. இதில் 2 தக்காளியை வந்து நான் வெந்நீருக்குள்ளே அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது தோலில் இருக்கக்கூடிய லைக்கோப்பின் கண்டென்ட்டும் வந்து உள்ள பழத்தில் இறங்கிரும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு வந்து கேரட்டை லேசாக துருவி போட்டு அப்படிலே தண்ணியில் ஊற வச்சு நான் சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சாமை அவல். இன்றைக்கி தண்ணியில் ஊற வச்ச சாமை அவல் இதுதான் மெயினாக வச்சுருக்கிறதுங்க. ஆனால் 2 விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம புதுசாக வச்சுருப்போம். அப்புறம் இது வந்து மணத்தக்காளி பழம் செடி வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நிறையா பழங்கள் இருக்குது, அது அப்பப்போ சாப்பிட்றோம். அப்புறம் பப்பாளி பழம் நம்ம தோட்டத்தில் வந்ததே தான், அது 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி ஹைலைட்டுங்க ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து துவரம்பருப்பு மட்டுமே பயன்படுத்தி செஞ்ச ஒரு ஸ்வீட்டுங்க. அதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. துவரம்பருப்பு டைமண்ட் கட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும்.
அதனுடைய வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது சாப்பிட்லாம். நம்ம குழந்தைங்க நம்ம ஃபேமிலியில் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெஜிடேரியனாக இருந்தால் எக் எடுக்க முடியறதில்ல இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம துவரம் பருப்பில் பண்ணி கொடுக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து தனி வீடியோ போடுறேன், பார்ப்போம் நம்ம. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இன்னொன்று பாருங்கள் ஹைலைட்டு. இது வந்து கீரை. இந்த கீரை பச்சையாக சாப்பிட தான் வச்சுருக்கேன். ஒரு 10-15 இலை தான் வரும். இது வந்து முள்ளுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. முள் பார்த்திங்களா, ஒரு இலைக்கும் வந்து 2 முள் இருக்கும். முள்ளுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அமராந்தஸ் ஸ்பைனோசிஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாவரவியல் பெயர். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதனை பற்றின தனி வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ஹைலி மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கீரை செடி. இது பார்த்திங்கன்னா தெரியும், முள் பாருங்கள் தெளிவாக இப்போ தெரியுது இல்லைங்களா நான் காமிக்கிறதுல. இதில் வந்து நம்ம இளம் தண்டுகள் அப்புறம் இந்த கீரைகள் வந்து அப்படி சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்லாங்கிறனால நான் ஒரு 10 இலை மட்டும் வர அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி ஹைலைட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த முள் தண்டங்கீரையும் அந்த துவரம்பருப்பில் பண்ண அந்த டைமண்ட் கட்ஸு நம்ம பேர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுதான் வந்து இன்றைக்கி ஹைலைட்டு. கூட வந்து ஒரு 5-6 கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து சிம்பிளாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்மளை வந்து நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்ருக்கிற மாதிரியான ஃபுட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன மாதிரி உணவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடதில் இருக்கிற ட்ராபேக்ஸையும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல், அனைத்தும் நல்லமே. 3-4 நாளாக வந்து எனக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல், வெளியூர் போக வேண்டியிருந்தது. அதனால் வீடியோ போடலை, அதுக்கு மன்னிக்கணும். இன்றைக்கி காலை உணவு பாருங்களேன். இங்கே வந்து ஸ்லைஸ் பண்ணி குக்கும்பர் வெள்ளரி வச்சுருக்கேன். 2 சைடுமே வந்து தேங்காய் வச்சுருக்கேன். அதில் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாதாம் அப்புறம் உலர் திராட்சை பிளாக்கில் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து ஒரு ஏப்ரிகாட் வச்சுருக்கேன். 3 பலாக்கொட்டை பச்சையாக வச்சுருக்கேன், நல்லா டெலிஷியஸாக இருக்கும். ஒரே ஒரு கிவி ஸ்லைஸ், 5 முந்திரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் வச்சுருக்கேன், அதை ஸ்லைஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய் விதையும் ஒரே ஒரு பேரிச்சம்பழமும் வச்சுருக்கேன். இன்றைக்கி குடிக்கிறதுக்கு வந்து வாதநாராயண இலையினுடைய சூப் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு வாழை இலை கிடச்சனால இதில் சர்வ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். see you, best wishes, bye bye. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அனைத்தும் நலமே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆரஞ்சு, இது வந்து கேப்சிகம், இது வந்து ஆப்பிள் கட் பண்ணியிருக்கு. அடுத்தது தக்காளி. இங்கே ரைட்டில் பார்த்திங்கன்னா மிக்சடு பல்சஸோட ஸ்ப்ரவுட்ஸ் அது. இது வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நிறையா பெஸ்டிசைடு ஸ்மெல் வருது அப்படின்ட்டு அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோகனட்டு, அதுக்கப்புறம் மின்ட் எடுத்திருக்கேன், புதினா இலை. இது வந்து இன்றைக்கி குடிநீர் பார்த்திங்கன்னா வெற்றிலை குடிநீர். கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு நல்லா ஒரு மாதிரி காஃப் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அதனால் வந்து இந்த வெற்றிலையை போட்டு சூப் வச்சுட்டேன். வெற்றிலையை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஃபில்டர் பண்ணிட்டால் போதும். அதுதான் வெற்றிலை குடிநீர். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். see you, best wishes.